விஜயோட கோட் படம் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிச்சுன்னு தாங்க சொல்லணும். அந்த படத்தோட கிளைமேக்ஸு ஷூட்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் அண்டு ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த நிலைமையில தான் இந்த இறுதிக்கட்ட ஷூட்டிங்காக லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு படக்குழு போய் அங்கே ஷூட் எடுக்கிற அந்த பிளானு. ஆனால் அரசியல் ரீதியாக சில ப்ராப்ளம் வரும், பாலிடிக்ஸ் ரீதியாக சில ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக சரி ஓகே இந்த ஷூட்டிங்கை வந்து கேரளா லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி படக்குழுவும் விஜயும் சேர்ந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணி கேரளாவுக்கு லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. படக்குழு வந்து ஆல்மோஸ்ட்டு கேரளாவுக்கு போயிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து கேரளாவுக்கு போயிருக்காருங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையும் தாண்டி விஜய்க்கு வந்து கேரளாவில் எந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்கங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக கேரளாவில் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் விஜய் வந்து ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகியிருக்கார். ஆனால் லேண்ட் ஆனவர் ஏர்போர்ட்டை விட்டு நகரவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ இந்த விஜயை பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்று இல்லை 2 இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்டமாக கூடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி கூடியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயை பார்க்குறதுக்காக. அங்கேருந்து வரலான்னு சொல்லி அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்த காரு கூட அவரும் சரி விஜயும் சரி, விஜய் வந்த காரும் சரி கிட்டத்தட்ட அங்கேருந்து மூவ் ஆகவே இல்லைங்க. ரொம்ப நேரம் அங்கேயிருந்து நின்று அந்த அளவுக்கு விஜயை பார்க்குறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. காரு கூட கிட்டத்தட்ட இன்ச்சு பை இன்ச்சு வந்து அங்கேருந்து நகர்ந்து போச்சுங்க. அவ்வளவு ஸ்லோவாக இன்ச்சு பை இன்ச்சு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் விஜய் பார்க்க வந்தது. அதுலேருந்து இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்துருக்குன்னா கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எவ்வளவு தூரத்துக்கு கார் ஸ்லோவாக போயிருக்குன்னு பார்த்துக்காங்க. ஸோ அந்த கூட்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முண்டி அடித்து விஜய் வந்து அந்த கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போனாருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே ரசிகர் எல்லாருக்கும் கை காட்டிட்டு விஜய் வந்து கை காட்டிட்டு போயிடலாம், எல்லாருக்கும் காய் சொல்லிட்டு ஒரு கை காட்டி விட்டு போய்க்கலாம் தான் அப்படி தான் பிளான் பண்ணி வந்திருந்தாருங்க. ஆனால் விஜய் வந்து அந்த இடத்த விட்டு நகர முடியலைங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதையெல்லாம் பார்க்குறப்போ விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக கேரளாலேயும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கூட்டாங்க அலைமோதி இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் விஜய் பார்க்க வந்திருக்காங்கங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆச்சரியமான விஷயம் இல்லை, இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். ஏன்னா விஜயோட ஃபேன் பேஸ் அந்தளவுக்கு இருக்காங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் கேரளாவில் ஸ்பெஷலி கேரளாவில் இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் எனக்கு இது எந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இல்லைங்க. இப்போது விஜயோட அந்த ஷூட்டிங் வந்து ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 75% முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே இறுதிக்கட்ட பணிகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச உடனே கூடிய சீக்கிரம் விஜயோட கோட் படம் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ கேரளாவில் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து இப்போ விஜயோட படம் வந்து ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் சினிமாவிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு பிக் ஆக்ட்ரஸ் தாங்க சமந்தா. ஒரு சில நடிகைகள் இருக்காங்க, ஒரு ஃபேமஸான ஆக்டர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கூட சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் ஒரு மாஸ் ஹீரோயின் சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க, லைக் சமந்தா இருக்காங்க, அனுஷ்கா இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, தமன்னா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க. இவங்கெல்லாம் சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியோட மாஸ் ஹீரோயின்ஸ்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே டாப் ஹீரோயின்ஸ் தான். அந்த டாப் ஹீரோயின்ஸில் ஒருத்தங்க தாங்க சமந்தா. அவங்க எல்லாருக்கும் இதில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். சமந்தாவோட நிலைமையை பார்க்குறதுக்கு நிஜமாவே எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்கு. பர்சனலாக எனக்கு சமந்தாவை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க கரியரில் ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலையை நீங்கள் ஒத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க நீங்கள் ஒரு சாதாரண கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு துறையில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்க எந்த துறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த துறையில் வந்து அவங்க ஒரு டெடிக்கேஷனாக ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க காசுங்கிறதை தாண்டி தான் போடுற உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உழைப்புக்கு கொடுக்குற மரியாதை, அதுக்கு கொடுக்குற நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சில நடிகர்கள் எந்த குறையும் வைக்காமல் தன்னோட முழு திறமையும் காட்டணுங்கிறதுக்காக அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க.
அப்படி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுற சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஆக்டர்ஸில் வந்து டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஹீரோயின் தான் தமன்னா. அவங்களோட டெடிகேஷன் எனக்கு பிடிக்கும். அவங்க அப்புறம் சமந்தாவோட பேஷனேட் எனக்கு பிடிக்கும். அவங்களோட ஒர்க் அவுட் எனக்கு பிடிக்கும். அவங்க ஜிம்முக்கு போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பாடியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மன தைரியம் அதிகம், அவங்களுக்கு உடல் வலிமையும் அதிகம், மன வலிமையும் அதிகம். இதனால தான் எனக்கு சமந்தாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சில நடிகைகள் இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர் தாங்க தமன்னா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க கையில் வந்து நிறைய படம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு படம் வாய்ப்பும் இல்லை. அதுக்கு ரீசன் வந்து மயோசிடிஸ்னுங்கிற ஒரு நோய் வந்து அவரை தாக்கிருச்சுங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை நீங்கள் கேட்குறப்போ அப்படியா சமந்தாவுக்கு அப்படி ஒரு நோய் வந்துருச்சா அப்படின்னு கூட நீங்கள் சில பேர் கேட்பீங்க. அப்படின்னு ஒரு நோய் வந்து சமந்தாவுக்கு வந்து வந்திருந்ததுங்க ஒரு 2 years பேக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த நோயோட சிகிச்சை அதோட ட்ரீட்மெண்ட்டில் தான் சமந்தா வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு தான் போயிட்டு இருக்குது சமந்தாவுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டான டைமில் வந்து சமந்தா எந்த ஒரு படத்துலையும் ஆக்ட் பண்ணலை. அவங்க ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடினா கூட, ஒரு படத்தில் ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடினா கூட அவங்க ஆல்மோஸ்ட்டு 3 crore வரைக்கும் அவங்க சேல்ரி பை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்களால எந்த ஒரு சினிமா அவர்கிட்ட இப்போ சமந்தா கிட்ட எந்த ஒரு சினிமா வாய்ப்பு இல்லாததுனாலையும், இப்போ அவங்க எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாததுனால ஒரு விளம்பரத்தில் வந்து ரீசெண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விளம்பரத்துக்கு வந்து அரௌண்ட் ஆஃப் 1.5லேருந்து 2 crore வரைக்கும் சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரீசெண்டாக அவங்க ஆக்ட் பண்ணின ஒரு விளம்பரம் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் டாப்பிக்கில் போயிட்டு இருக்கு. சமந்தாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சமந்தாவோட சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கிறது சமந்தா க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நானும் சமந்தாவை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஆளில் நானும் ஒருத்தன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அவங்க எந்த ஒரு சினிமா வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை, எந்த ஒரு சினிமாவிலும் அவங்க ஆக்ட் பண்ணலை. அதுக்கு பதில் இப்போ சின்ன சின்ன விளம்பரங்களே நடிச்சிட்டு வராங்க. இப்போ ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த விளம்பரம் வந்து இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க.